ஹாய் டியூஸ்டே மார்னிங். இந்த காய் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த காயோட பேர் பார்த்திங்கன்னா நுல்கோல். ஊட்டியில் பார்த்திங்கன்னா இது நிறைய விளையும். இது பிஞ்சாக இருக்கும் போது பறித்து சாப்பிட்டோன்னா பச்சையாகவே சாப்பிடலாம். லைட் ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். இது இதில் சாம்பார் தான் வைக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பொடியாக கட் பண்ண தக்காளி நல்லா வெந்ததுக்கு பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும். நான் ஆல்ரெடி துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதோட தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக புளிக்கரைசல். இது காய் வேகிற அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சாம்பார் சூப்பராக இருக்கும். சண்டே ரோஸ் மில்க் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் பாதாம் பீஸின் தான் ஊற வச்சு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலாக கடல் பாசி அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி ஃபார் தட். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.